செல் ஈக்குவேஷன் கொடுத்து ஒரு ஓவரால் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சிடேஷனும் இருக்கும், ரிடக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏ வந்து ரெடியூஸ் ஆகி A2+ வந்து ரெடியூஸ் ஆகி ஏஆ மாறுறதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூ என்னது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஓகே, ஏன்னா இது ரெடியூஸ் ஆகுறதுக்கு நேராக கொடுத்ததுனால இது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ தான். அதுக்கப்புறமா லாக் கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பி வந்து ரிடக்ஷன் ஆகுறதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனியாக ஆனோட் கேத்தோடு எழுதிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது. வந்து என்னதான் மாறி இருக்குது? A2+ மாறி இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துச்சு. இதனுடைய வேல்யூ என்னென்னா -0.34. ஏன் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதில் கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்க? ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்து தான் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி எழுதியிருக்கோம். அப்போது சைன் அப்படியே மாற்றி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, அதுக்கப்புறமா என்ன நடக்குது? பி வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்ன ஆயிருக்கு? பியாக மாறி இருக்கு. B- வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்னதான் மாறி இருக்குது? பியாக மாறி இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 B வந்து இருக்கிறதுனால 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி 2Bயாக மாறி இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து ரிடக்ஷன். இதனுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இதை வந்து எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டையும் வச்சு ஓவரால் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆஃப் ஆக்சிடேஷன் ப்ளஸ் ஆஃப் ரிடக்ஷன் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன ஆயிரும்? ரிடக்ஷனுக்கு வந்து எக்ஸு, ஆக்சிடேஷனுக்கு என்னது? -0.34. இதுதான் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வாங்க. E E0 -0.0591 / log Q. இது தெரியும் தானே? ஸோ இந்த இது எப்படி வந்துச்சு? 0.0591. அதாவது எப்படி வரும்னா RT/F × 2.303 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, இந்த n வேல்யூ என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 தான் நம்மளுக்கு n வேல்யூ. ஓகே, இப்போது இதில் பாருங்கள் log K தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த Q வந்து Kயாக மாறியிருக்கு. எப்படி அப்படின்னா அட் ஈக்குவலிபிரியம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இது வந்து 0 ஆயிரும். ஓகே, அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த Q வந்து Kயாக மாறிடும் ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில். மிச்சம் என்ன இருக்குது? இந்த E0 வந்து இருக்கும். இந்த இது ஃபுல்லாக அப்படியே அன்சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வந்து 0 ஆயிரும். அப்போ E0 = இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த E0 வந்து நம்மளுக்கு தெரியும்ல, x - 0.34 = 0.0591. n-க்கு பதிலாக 2 எலக்ட்ரானுக்கு 2 போட்டிருக்கேன். log K கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரியாக்ஷனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.